இதை பாருங்களேன், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதுக்கு பேர் அதலக்காய். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு நம்ம காம்பு மட்டும் இருக்கும், அதை கிள்ளிட்டு கட் பண்ண வேண்டாம். காம்பு மட்டும் கிள்ளிட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே வத்தல் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பூண்டு வேணுங்க தட்டி போடுங்க போட்டுக்கலாம். பட் அப்படியே பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதெல்லாம் பொரிஞ்ச உடனே காய்ஞ்ச உடனே நம்ம அதலக்காய் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் இருந்த கழுவி வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் அந்த ஈரம் அதுவே சரியாக இருக்கும் பாருங்கள். உப்பு மட்டும் போட்டு கிளறிட்டு இருக்கலாம். ப்ளஸ் இந்த பக்கம் பாருங்களேன், மூட்டு கத்திரிக்காய் குழங்கு லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் மாவு எப்போவும் போல் நம்ம வீட்டில் 2 மாவு போடுவோம் இல்லையா, நவதானிய மாவு ஒன்று போடுறது, நார்மல் மாவு ஒன்று போடுறது, அது சைடில் ரெடி பண்ணிகிட்டே இருக்குது பாருங்கள். தேங்காய் பூ நல்லா நிறைய துருவி போட்டு இறக்குங்களேன், சும்மா அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், சீசனில் தான் கிடைக்கும், சில பர்டிகுலர் ஏரியாவில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு, வாங்க சாப்பிடலாம்.